பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. முதலாவது ஆண்டவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது அருமையான பாஸ்டர் ஐயா அவங்களுக்கு ஆண்டவர் என்னை வெளிப்படுத்துறதுனால ஆண்டவர் மிகவும் நான் துதிக்கிறேன். அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டர் ஐயா குடும்பம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கான ஆண்டவருடைய நாமத்தினால துதிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாள் நிச்சயமாகவே ஒரு மறுரூப நாளாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா நான் உங்களுக்காக ஐயா ஃபோன் பண்ணி என்னை கேட்ட உடனே நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோசே அவருடைய குறித்து எனக்கு முன்பாக பேசிக்கொண்டே இருக்கிறார். மோசே அவரை குறித்து பேசியிருக்கும் போது நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு ஓரைப்பினுடைய அனுபவம் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்கிருந்து அநேகர் போய் அநேக பிள்ளைகள் ரட்சிக்க வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளையும் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதை உணர்ந்து ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. இருந்த இடத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்த்து இதுல இருந்து ஆழத்துல இருந்து ஆண்டவர் பார்த்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா உம் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. உங்க கிருபையினால் அணைத்து கொண்டீங்கப்பா. உங்க கிருபையினால் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே உங்க பிரசன்னம் உங்க பிள்ளை மத்தியில பலமாய் இறங்கி வர நான் கேட்கிறேன்ப்பா. இந்த நாள் இதற்காக எங்களை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல ஒன்று கூட்டி வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே. இந்த ஆண்டவரே வாலிபர்கள் மத்தியில கர்த்தர் நீங்க எதற்காக கொண்டு வந்தீரோ உங்க திட்டமும் உங்க தரிசனமும் நிறைவேற அப்ரோஜனமாக என்னை உங்க பாதத்துல வைக்கிற ஆண்டவரே. உங்க பிரசன்னம் பலமாய் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க இடைப்படுங்க. நீங்க உங்க பிள்ளைகளை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்க. நீங்க பிள்ளைகளை கொண்டு மகத்தான காரியங்களை நீங்க செய்யுங்கப்பா. உங்க இரத்த கோட்டைக்குள்ள நான் மறைக்கிறேன் ஆண்டவரே. சுயமான வார்த்தைகள் வெளிப்படாதபடி, சுயமான எந்த ஒரு காரணம் வெளிப்படாதபடி ஆவியானவர் நீங்க வெளிப்படுங்க. உங்க கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. இந்த யாத்திராகமம் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1வது வசனத்தை வாசிங்கம்மா. 1-2. எத்ரோவின் ஆடுகளை மேய்த்தான். தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியின் ஜுவாலையில் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டு சமூகத்துல நான் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகள் மூலமாக நான் என்ன செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா, ஆண்டவர் பாத்தீங்கன்னா மோசே அவரை கொண்டு என்ன செய்தார், எகிப்தில் அடிமையா இருக்கிற தன் ஜனங்களை விடுவித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக கொண்டு வர செய்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க, அநேக வாலிபர்கள் நம்ம பார்க்கும்போது அநேக அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார், ஒரு மறுரூபப்படுத்த, ஒரு மறுரூபமாக்கி உங்க மூலமாக கர்த்தர் அநேக பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சாதாரணமா யாரையும் தெரிந்து கொள்றது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. 2025 இப்பதான் துவங்கினது போல இருந்தது. வேகமா நாட்கள் உருண்டோடி இன்னைக்கு ஜூன் மாதம் 28வது நாட்குள்ள வந்துட்டோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்தை விட்டு
கடந்து சென்றுட்டாங்க. எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் மரணத்தை தேடி செல்கிற மனிதர்கள் அநேகம் இருக்கிறாங்க. சிலர் தற்கொலை மூலமா போகிற ஜனங்கள் அநேகம் இருக்கிறாங்க. அநேக வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்கொலைக்குள்ளாக அநேக காரியங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் உங்களை இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய திட்டம் உங்களை கொண்டு பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா என்ன காரியத்தை ஆண்டவரே கூட சொல்லணும் அப்படின்னு போது ஆண்டவர் சொன்னா அவங்கள இன்னைக்கு நான் உருமாற்றி அடிமைத்தனத்தில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்க, உங்களை போல அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள நான் இன்னைக்கு அவங்கள அக்னி ஜுவாலையை மாற்ற போகிறேன். ஒரு மோசே அவரை போல நீங்க பாத்தீங்கன்னா வைதாமத்துல மோசே அவர் நீங்க வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி. எத்தனை பேர் வாசிருக்கீங்க? பாருங்களேன், எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு நிக்கிறத காட்டிலும் ஆண்டவரே மோசையை நோக்கி, மோசையை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமை இருக்கு. ஆண்டவர் ஏன்டெக்கு ஆண்டவரை பேசுங்க, ஏன்டெக்கு ஆண்டவரை பேசுங்க. ரொம்ப நாள் அழுது உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்க கூட அவர் பேச விரும்புகிறார். நீங்க அவர் சத்தத்தை கேட்டு செயல்பட போறீங்க. இன்றைய ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில காண செய்ய போகிறார். அப்படி யாத்திராகமம் 7வது அதிகாரத்தை 16வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். வராததுக்கு எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கும் அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமல் போனீர். போதுமா? நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா பார்வோனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். யார் பார்வோன்? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு எகிப்து தேசத்துல அங்க ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருந்தான். அப்ப அவன் அடிமைத்தனத்துக்குள்ள நுகத்துக்குள்ள எல்லாரையும் கனெக்ட் பண்ணிச்சுன்னா அவன் ஒரு அடிமைகளா அவன் சொல்றதான் கேட்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போயிட்டான். இன்னைக்கு வாலிபர்கள் மத்தியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பார்வோனா இருப்பது எது? நீங்க பேசணும், நான் மட்டும் இல்ல, நீங்க பேசணும். கரெக்டா சொல்றாங்க. போன், இந்த போன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பார்வோம் நமக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அநேக நேரம் இந்த போனை ஜோமன்னு என்ன இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தானே பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு கடவுளோம். பார்த்துட்டீங்களா? இப்படி பார்ப்போம். ஒரு சின்ன ஏதோ நீங்க ஒரு நல்ல காரியமான பேருப்பீங்க, ஆனாலும் உங்களை அறியாத ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வரும். அந்த ஷார்ட்ஸ்க்கு அப்புறம் அப்படி இன்ட்ரெஸ்ட் அடுத்த ஷார்ட்ஸ்க்குள்ள போவீங்க. டைம் பார்ப்பீங்க, 2 நிமிஷம் இருக்கு, நம்ம 2 நிமிஷம் தானே அப்படின்னு ஷார்ட்ஸ் போயிட்டே இருப்பீங்க. அதுக்கு நாங்கள் டைம் பார்க்குறீங்க, உங்க எண்ணத்தை பார்க்க விட மாட்டான். கவனிச்சிட்டீங்களா? அப்போ இன்னைக்கு இதுல இருந்து வெளியில வரணும். அதற்கு ஒரு சந்ததி ஆண்டவர் எழுப்பணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு எவ்வன சந்ததி இந்த தேசத்துல பிறக்கும், அந்த எவ்வன சந்ததி மூலமாக பெரிய ஒரு எழுப்புதல் வரும்னு சொல்லியிருக்கிறார். ஒரு வாலிப சேனையை கர்த்தர் உருவாக்கி இந்த இடத்துல கொண்டு போக போறேன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப நம்மளை ஆண்டவர் இன்னைக்கு உருவாக்கணும்னா முதல்ல நம்ம எப்படி இருக்கணும்ன்றத நம்ம பார்க்கணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் எதற்காக நம்மளை தெரிந்து கொள்ள வேண்டும் யோசிச்சு பாருங்க. எதற்காக ஆண்டவரை முன் குறித்து இந்த இடத்துல நம்ம கொண்டு வரணும். நீங்க பாத்தீங்கன்னா அநேகர் யோசிக்கிற காரியங்கள் உண்டு. இன்னைக்கு நம்மள ஆண்டவர் ஆராதனைக்குள்ளாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்படிதானே? ஆராதனைக்குள்ள ஒரு மகத்துவமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நீங்க கொண்டு வந்திருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 18 இருந்து 21 வசனம் வரை இருக்கு. 21வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனம், இந்த பிள்ளைகள் இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் அவருடைய துதியை சொல்லி விடுவதற்காகத்தான் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனா அது தெரிந்த சத்துருவானவன் என்ன செய்யறானா, நம்மளை துதிக்க விட மாட்டேங்க. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் நான் தினமும் துதிக்கிறேன்னு சொல்ற மட்டும் கரங்களை வைத்து பார்ப்போம். வாலிப பிள்ளைங்க ஒருத்தருமே கை தூக்கவே இல்லையே. அல்லேலூயா. இன்னையில இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்லித்தரேன். என்ன சூழ்நிலையை நல்லா துதித்து பாருங்க, சூழ்நிலை மாறுறத பார்க்க முடியும். பார்க்கறத பார்த்தா பயமா இருக்கு, மாறிடுமா அண்ணே மாறிடுமான்ற மாதிரி நீங்க பாக்கீங்க. நிச்சயம் மாறும்.
நீங்க பாருங்களேன், இந்த ஆராதனையில ஆண்டவரால் இது நம்ம கிட்ட வராம இருக்கவே முடியாது. நீங்க இருதயத்தின் ஆழத்துல ஆண்டவர் நோக்கி நீங்க பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் இங்க வராம இருக்கவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 22வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, துதிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிறது, துதிகள் மத்தியில வாசமா இருக்கிறவர். நீங்க ஒரு வார்த்தை இயேசுப்பா உண்மை நான் துதிக்கிறேன் நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் போதே அவர் எங்க வந்துடுறாரு, உங்க மத்தியில இறங்கி வந்துகிறார். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தகப்பன். அப்போ துதிகள்ல நாம எவ்வளவு ஆண்டு சமூகத்துல துதிக்க 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 தேவ பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சிலர் வந்து அற்பமா எண்ணப்பட்டு கொண்டு இருப்பாங்க. சிலர் நம்மளே யோசிப்போம், நம்ம எவ்வளவுதான் முயற்சித்தாலும் நம்மள அற்பமா எண்ணி கொண்டு இருக்கிறாங்களே, அற்பமான காரியமே என்ன நடந்து கொண்டு இருக்குது, யாருமே என்ன விசாரிக்கலையா, யாருமே என்ன இந்த யூத் ஸ்டேஜ்ல இருக்கிற பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா அதுதான், யாரு என்னைய வந்து அப்ரோச் பண்றது வந்து நல்லதுன்னு அப்ரோச் பண்ணல, என்னைய வந்து ஒரு ஒதுக்குற மாதிரி ஒதுக்குறாங்க, என் தகப்பன் ஒதுக்குறாங்க, என் வீட்டுல எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் இந்த யூத் ஸ்டேஜ்ல வரும். இதுதான் என்ன செய்யணும், பிசாசு அப்படியே அவங்கள கேப்சர் பண்ணி அப்படியே கொண்டு போவான் உலகத்துக்குள்ளவா. உனக்கு இங்க வீட்டுல இருந்து உனக்கு அன்பு கிடைக்கல, பாசம் கிடைக்கல, உனக்கு இங்க இருந்து கிடைக்கல, இந்த இடத்துல உனக்கு அன்பு கிடைக்கும், இந்த பார்வட்டப்போ இங்க இருந்து நிறைய ரிலேஷன்ஷிப் உனக்கு வரும் அப்படின்னு அநேக காரியம் தெரிஞ்சவன் பிசாசு அப்படியே உள்ள புகுத்துவான். ஏன்னா அவனுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும், நீங்க துதிச்சிட்டீங்கன்னா உங்க பக்கத்துல வர முடியாது. அதனால உங்களை துதிக்க விடாது, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா காரியத்தையும் பண்ணுவான். புரியுதா? சில சிரிக்கிறத பார்த்தா எனக்கு தெரியுது. அப்போ நம்ம இன்னையில இருந்து நல்லா துதிக்க போகிறோம். துதியை நம்ம வாயில எப்பொழுது இருக்கணும். ஒவ்வொரு காரியம் காலம் எழுந்திருக்கிறோம், இந்த நேரம் வரைக்கும் வந்திருக்கிறோம், ஒவ்வொரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. காலைல எழுந்து நடந்து வந்து இங்க வந்து உட்கார வரைக்கும் பலன் வந்திருக்கிறாரு. உட்காரும் போது ஏசப்பா உட்கார்ந்து பலன் தந்திருக்கீங்க, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரை எழுந்து நிக்கிற எனக்கு ஸ்தோத்திரப்பா, பலன் தந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் இந்த நாள்ல காலை முழுக்க எனக்கு ஒரு கிருபை செஞ்சீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. சாப்பிடுறதுக்கு நல்ல ஆகாரம் நீங்களே ஸ்தோத்திரப்பா, நம்ம துதிக்கிறப்பா. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம துதித்து பார்த்தோம்னா நம்ம சொல்றதுக்கு வார்த்தையே இருக்காது. அவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் தந்து கொண்டு இருக்கிறார். ஏன் சிறவங்க தூங்கினாலும் காலில் ஜீவனோடு இல்லை, நம்மள ஜீவனோடு வச்சிருக்காருல்ல, அதுக்கே நம்ம துதிக்கணும். துதிக்கிற துதி நம்ம வாயில் இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தரை நம்ம எக்காலமும் ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திர பலி நம்ம வாயில இருக்கும். அதான் சொல்ற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி உங்க வாயில இருக்கும். உதடுகளின் கனியில நமக்கு என்னது, ஸ்தோத்திர பலி இருக்குதா, துதி பலி இருக்குதா, துதிக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு நல்லா அப்படி ஆண்டவருக்குள்ள விட்டு கொடுத்து நம்ம ஆராதிக்க போறோம். ஏன்னா துதியில ஒரு அற்புதமான ஒரு காரியங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா தாவீது ராஜாவை துதியை நம்ம எடுத்தாலே, வர்ஷிப் எடுத்தாலே தாவீது ராஜாவை எல்லாரும் எடுப்போம். நீங்க பாத்தீங்கன்னா தாவீது ராஜாவே நமக்கு கற்றுத்தருகிறார். நீங்க பாருங்க சங்கீதங்கள் புஸ்தகம் 18வது சங்கீதம் 3வது வசனத்தை ஒரு வாசிங்க. சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படும். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 18வது சங்கீதத்தை அவர் எழுதும்போது பாத்தீங்கன்னா சுற்றிலும் அவருக்கு பகைஞர்கள் எழுப்பி வந்து அவன் மடங்கடிக்க பார்க்கிற ஒரு சூழ்நிலை. பாத்தீங்கன்னா சவுல் ராஜா எழுப்பி வந்து இந்த தாவீதை எப்படியாவது கொன்று போட்டுறணும், எப்படியாவது ஒன்றில்லாம ஆக்கிடணும் சொல்லி அவர் விரோதமா வருகிற அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியும். நீங்க வேதத்துல வாசிங்கன்னா நீங்க இதே வசனத்தை 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க, இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நீங்க பாருங்க அந்த 2 சாமுவேல் எடுங்க 22. சவுலின் கைக்கும் போதுமா? இந்த ஆரம்பத்துல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா சவுலின் கைக்கு ஆண்டவர் தப்புவித்தார். அதே வசனம் 22ல 50ல பாருங்க, நம்ம வாச அதே வசனம் இருக்கு பாருங்க. கிருபை செய்கிறார். பாத்தீங்கன்னா ஆண்டவர் இங்கிருந்து அவருக்கு கூட இருந்து நடந்த, ஏன்னா துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். அவர் துதிக்க துதிக்க அவர் முன்பாக கடந்து வருகிறவர். நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு 22ல அதே இதுல 4வது வசனத்துல சொல்றாரு, அதே வசனம் அங்க இருக்குது. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மீண்டும் மீண்டும் அதே வசனம் அங்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா
வல்லமை. துதிக்க 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 அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்ததை பார்க்க முடியும். இந்த நாள்ல உங்களுக்கு என்ன பலவீனம் இருக்குதோ அதை நீங்க முன்பாக வைங்க. அதை வச்சு ஆண்டவர் சமூகத்துல துதிக்க ஆரம்பிங்க. பாத்தீங்கன்னா இங்க அவரை சுற்றிலும் க்ளோஸ் பண்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் சவுலுக்கு இருந்தது. அப்படிதானே? எப்படின்னா கொண்டு போட்டிருக்கலாம்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் கூட இருந்ததுனால, எப்போ ஆண்டவர் கூட இருந்தார் சொல்ற, துதிக்கும் பாத்திரராகிய கர்த்தர். அப்போ துதியினால கர்த்தர் பிரியப்படுகிறவர். அப்ப துதிக்க 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 தேவ பிரசன்னம் இறங்க 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 அங்க அந்த சவுலால கிரியை செய்ய முடியல. இப்ப சவுல் எவ்வளவு எழுப்பி பாக்குற, எவ்வளவு பேசப்பட்டு பாக்குறான். நீங்க பார்த்து அநேக பிரசனங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறது என்னன்னா, நீ துதி மகளே, நல்ல துதி, நல்ல விடுதலையோட துதி. துதிக்க 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 உன்னுடைய கட்டுகள் எல்லாம் கலந்து போகும். துதிக்க 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 உனக்கு உலகமா எவ்வளவு பார்வன் எழுப்பி வரலாம், எப்படிப்பட்ட மனிதர்கள் சவுலை போல எழுப்பி வரலாம். எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு மடங்கடிக்க பண்ணுவார். நல்ல மனதார துதித்து ஆண்டரை பார்த்து இருதயத்தின் ஆழத்தை சொல்லலாமா? இருதயத்தின் ஆழத்தை அப்படி கண்களை மூடி ஆண்டரை நோக்கி பார்த்து சொல்லுங்க பாப்பா, அப்பா உங்க கிருபை ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் நிற்பது ஆண்டவர், உங்க கிருபை ஆண்டவர், என்னை நினைத்து இவரை நடத்துறது உங்களுடைய கிருபை தான்ப்பா, வேற எதுவுமே இல்லை ஆண்டவர். நாங்க உண்மை துதிக்கிறோம், இம்மட்டும் எங்களுக்கு பலன் தந்தீரே இவரை துதிக்கிறோம்னு சொல்லி அப்படி கண்களை ஆண்டரை நோக்கி பார்த்து கரங்களை உயர்த்தி ஆண்டரை பார்த்து சொல்லுவோம், அப்பா உமக்கு நன்றி. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல் தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அப்பா உன் கிருபைகளா என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. அல்லேலூயா. எத்தனை பிரசன்னத்தை உணர்றீங்க? கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கிருபை நம்ம கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை. ஒரு நிமிஷத்துல நம்ம வாழ்க்கை என்னைக்கே முடிந்து போயிடும். அவர் கிருபையா நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா, நானும் உங்களை போல யூத் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் ஆண்டவனை தொட்டார். பாத்தீங்கன்னா அந்த யூத் ஸ்டேஜ் என்னென்ன போராட்டம் வருமோ எல்லா போராட்டமும் எனக்கு வந்துச்சு. எல்லா பிரச்சனை எல்லாவற்றையும் கடந்து தான் ஆண்டவர் இன்னைக்கு வேறு பிடித்து உங்க மத்தியில் ஒரு ஊழியக்காரனா அவங்க நிப்பாட்டி வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு இங்க இருந்து அநேக ஊழியர்கள் எழுப்ப போகிறேன். அநேக பிள்ளைகளின் எழுமிப்பை ஆண்டவர் பிரசன்னத்தை உங்கள் பார்த்து அநேக பிள்ளைகள் உங்க மத்தியில ஆண்டவர் உயர்த்த போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை உங்க மேல கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அதற்காக தான் வேறு பிடித்தவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா, துதியில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்திபாரங்கள் அசையுது. துதியினால அஸ்திபாரங்கள் என்னென்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில இது முடியாது, இது நடக்காது அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களோ, சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ள இருக்கிறீங்களோ, நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்துல இங்க ஒரு காரியம் நடக்குது. நம்ம அநேகர் நம்ம வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் துதித்து பாடி ஜெபம் பண்ணினார்கள். அங்க பாத்தீங்கன்னா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. அப்போ இன்னைக்கு நீங்க துதித்து பாடி ஆண்டவரை உற்சாகமாய் பாட 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 என்ன நடக்க போகுதுன்னா,
அஸ்திபாரங்கள் அசைய போகுது, பூமி அதிர போகுது, கட்டுகள் தெரிப்பட போகுது. நீங்க பாத்தீங்கன்னா இதே சூழ்நிலை நம்ம இருந்ததுன்னா தூச்சிருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 16வது அதிகாரத்தை நீங்க திருப்புங்க. அதுல 24வது வசனத்திலிருந்து வாசிங்க. 24வது வசனம். 24ல இருந்து வாசிங்கம்மா. உட்காவலில் அடைத்து அவர்கள் கால்கள் தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். போதும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு, இப்படிப்பட்ட கட்டளைகளை பிறப்பிக்கப்பட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா அவங்க கால்களை தொழுமரத்துல மாட்டி வைத்திருந்தான். தொழுமரம் எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு? தொழுமரம் கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் என்னைய பாருங்க. தொழுமரம் யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியுமா? தெரியாதா? தெரியாதா? தொழுமரம் தெரியாதா? எத்தனை பேர் மாடு வளர்க்கறத பார்த்திருக்கீங்க? மாட்டு தொழுவத்துல ஒரு மரத்துல கட்டி வைப்பாங்க மாட்டை, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தொழுமரம். இதே போலதான் அங்க ரோமனோட ஆட்சியில அங்க ஒரு தொழுமரம் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அது பனிஷ்மெண்ட் கொடுக்குற தொழுமரம். அது எப்படி இருக்கும்னா இங்க கால்களை மட்டும் வச்சிருக்கிறாங்க, சிலரை கைகளையும் கால்களையும் சேர்த்து கட்டி வச்சிருவாங்க. எப்படின்னா நல்ல பெரிய சைஸ் இருக்கும். அவங்க கால்களை கட்டி வச்சீங்கன்னா கால் வலிக்க ஆரம்பிச்சு, கால் அசைக்க முடியாது, இங்க அங்க அசைக்க முடியாது. இப்படி அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அங்க இங்கேயும் அசைந்து இப்படி கூட அசைக்க முடியாது. கைகளை கட்டி வச்சுட்டாங்கன்னா பின்னாடி திரும்ப முடியாது, இங்க திரும்ப முடியாது, கொசு கடிச்சா கூட அடிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. சில பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு நீங்க இருக்கலாம். இயேசுதான் நீங்க சொல்றாரு, உன்னால அசைய முடியல, நான் எப்படி வெளியே வரேன்னு தெரியல, எப்படி இந்த சூழ்நிலையில இருந்து நான் வெளியே வரேன்னு எனக்கு தெரியல, யாரிடமும் சொல்ல முடியல, யாரிடத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியல, என்னுடைய சூழ்நிலையை எப்படி நான் வெளியே கொண்டு வரேன்னு எனக்கு தெரியல, நான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு தம்பி தங்கச்சி இருக்கலாம். இயேசு சொல்றாரு, நீ அந்த இடத்துல நீ துதிக்க ஆரம்பி. எந்த சூழ்நிலைக்கு நீ துதித்து அவரிடத்துல ஜெபம் பண்ண ஆரம்பி. இங்க அப்படிதான் இருக்கிறாரு. கட்டப்பட்ட நிலைமை. அவங்க பாடுற சத்தத்தை யாரு கேட்டாங்கன்னா காவல் இருக்கிற அதிகாரி கேட்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறோம், ஒரு செல்லம் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. நாளை காலையில் நமக்கு என்ன சம்பவிக்குன்னு தெரியல, ஒரு மரணம் கூட வரும்ன்ற நியூஸ் வந்துட்டு, அப்ப நம்மள என்ன செஞ்சுட்டு இருப்போம்? கொஞ்சம் அப்படி என்ன பாருங்க, கீழே புனிய என்ன பாருங்க. என் தங்கச்சி மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. ஏன்னா நிறைய எஸ்தர்கள் இருக்கிறாங்க, எங்க பக்கத்துக்கு மொர்தெகாய்கள் கொஞ்சம் தான் இருக்கிறாங்க, பரவாயில்ல. இந்த வரும் நாட்கள்ல அநேகரை கொண்டு வருவாங்க, அநேகருக்கு வந்துருவாங்க பாருங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மள அப்படி வச்சிருக்காங்க, ஒரு செல்ல வச்சிருக்கிறாங்க, அடைச்சு வச்சுட்டாங்க. இனி அவ்வளவுதான், ஒண்ணும் செய்ய முடியாது. நாளை காலையில் என்ன சம்பவிக்கலாம், நீங்க என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் வாய் பாருங்க சிஸ்டர். முடிஞ்சது அழுவோம். என்ன சொல்லுவீங்க? நான் இந்த சர்ச்சைக்கு வந்தது குத்தமா, என்னையும் கொண்டு மாட்டி விட்டுட்டீரே, நான் உங்க சமூகத்தான வந்தேன், உண்மைதான் துதிக்க வந்தேன் சொல்லுவோமா இல்லையா? அநேக காரியத்துக்கும் புலம்புவோம். ஆனா இங்க பவுலும் சீலாவும் அவர் ஆண்டவர் நோக்கி மாத்திரம் பாடி துதிச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறார். ஏன்னா அக்கினி ஜுவாலைக்குள்ள போடும் போதே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மத்தியில இறங்கி வந்தவர் என்னை விட்டுருவாரோ அந்த விசுவாசம். இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை, அசைக்கப்பட முடியாத காரியமா இருக்கலாம். என்னால முடியலப்பா, எனக்கு ஒண்ணுமே முடியல, நான் எப்படி நான் அது வெளியே வர போறேன்னு தெரியல, நான் மாட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், என்னால ஒரு அசைய கூட முடியல, வெளியில பார்க்க நல்லா நான் ஜெபிக்கிற பிள்ளை போல இருக்கிறேன், வெளியில நல்லா நான் ஆவிக்குள்ள இருக்கிற மனிதனை போல இருக்கிறேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு உன் இருதயத்துல நீ வேதனைப்படுற காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஒரு மனுஷன் கண்கள்ல நம்ம மறைச்சிடலாம், ஒருவேளை நம்ம நடத்துற பாஸ்டரையாக்கு கூட நம்ம நல்லபடியா இருக்க மாதிரி காமிச்சிடலாம், ஒருவேளை ஏன் முன்னாடி கூட நீங்க ஃபுல்லா எல்லாரும் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள் போல இருக்கலாம், நான் கூட ரொம்ப நல்ல ஆவியில நம்ம பலன் கொண்டு இருக்கிற நல்ல ஒரு ஊழியக்காரன் போல காமிச்சிடலாம்.
தனிப்பட்ட விதத்துல நான் பண்ணுகிற தவறு, நான் என்னென்ன செய்யணும் எல்லாவற்றும் ஒரு கண்கள் உற்று கவனித்துக் கொண்டு இருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தங்கச்சி, இன்னைக்கு உங்க இருதயத்துக்குள்ள இருந்து இந்த காரியத்துல சிக்கிக்கொண்டு இனி என்னால இருந்து வெளியே வர முடியுமா என்ன நீங்க போராடி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே, ஆண்டவரை நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம், ஆண்டவர் நீங்க இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் பார்த்து நீங்க அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் உங்க மேல இறங்கி வரும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிருப்போம். ஆனாலும் நம்ம உணர்வோமா? யோசிச்சு பாருங்க. இந்த யூத் ஸ்டேஜ்ல அநேக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நானும் யூத் ஸ்டேஜ்ல என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு உண்டு. அவனை ரொம்ப நம்புவேன். ஆனா அவன் எங்கேயாவது என்னையே கைவிட்டுருவான். திருப்பி சொல்லுவான் இப்ப நம்ம செய்ய மாட்டாங்கன்னு நம்ம திருப்பி நம்ம நம்பிடுவோம். யோசிச்சீங்களா? நம்ம ஃப்ரெண்டை அப்படிதான் நம்புவோம். ஆனா அதை காட்டிலும் மேலான ஒருவர் இருக்குதா? அவர் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வச்சிருக்கிறோம். நமக்கு நல்ல ஃப்ரெண்டா, நல்ல ஒரு தகப்பனா, நல்ல ஒரு தாயா நம்ம கூட அவர் இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க இல்லைன்னா என்னால ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு இங்கிருந்து போகும்போது ஏசப்பா உங்க கூட தான் வரணும். அப்படிதான் என்னோட ஜெபத்துல அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா நீங்க தான் எனக்கு கூட இருக்கணும். நீங்க இல்லைன்னா நான் இன்னைக்கோ செத்து போயிருப்பேன்ப்பா. இன்னைக்கு நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இன்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கும்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து இருந்தது நாளத்துல இருந்து சொல்லுவோமா? நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா மன் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மற்றும் பேச்சாதிருந்தா மனசஞ்சலத்தில் மறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் பேச்சாதிருந்தா மனசஞ்சலத்தில் மறித்திருப்பேன். இசையாவும் அன்பு போதுமே, என்னை சரேவும் கிருபை போதுமே. இசையாவும் அன்பு போதுமே, என்னை சரேவும் கிருபை போதுமே. இங்கு மட்டும் இல்லாதிருந்தா கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். கண்ணீர்கள் மத்தியில் நடந்து சொல்லுங்க பார்ப்போம். கண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது கடும் அக்கினியில் நடந்த போது கிருபையப்பா. என்னை மீட்க கிருபையப்பா. உங்கள் வார்த்தை மற்றும் பேச்சாதிருந்தா மனசஞ்சலத்தில் மறித்திருப்பேன். உங்கள் வார்த்தை மற்றும் பேச்சாதிருந்தா மனசஞ்சலத்தில் மறித்திருப்பேன்.
கொடுப்பேன். இயேசையா உம் அன்பு போதுமே இயேசப்பா, உம் கிருபை போதுமே இயேசப்பா. இயேசையா உம் அன்பு போதுமே, ஈசரே கிருபை போதுமே. நாளத்தில் தன்னை அண்ணரை பார்த்து கண்களை மூடி சொல்லுங்கப்பா, நீங்க மட்டும் போதுமா. இந்த உலகத்துல வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம், வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம். உங்க அன்பு மாத்திரம் போதும்பா. என் வாலிப நாள் இந்த நாள் வரைக்கும் என் வாழ்க்கை எத்தனையோ காரியங்கள் வந்திருக்கலாம். ஆனா இன்றையில இருந்து நீங்க மட்டும் போதும்னு சொல்றவங்க ஆண்டரை பார்த்து ஆண்டவரே கண்களை உயர்த்தி ஆண்டரை பார்த்து இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டரை பார்த்து சொல்லலாமா? இயேசையாவும் அன்பு போதுமே, ஈசரேவும் கிருபை போதுமே. இயேசையாவும் அன்பு போதுமே, ஈசரேவும் கிருபை போதுமே. அவர் கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே. தங்கச்சி இருதயத்துல துக்கத்தோடு வந்து பாரத்தோடு இருக்கிற யாரிடத்திலையும் பகிர்ந்து கொள்ள முடியாத காரியம் உண்டு. இசப்பா மீண்டும் மீண்டும் இந்த காரியத்திற்கு பாரப்படுத்துகிறார். ஏன் தெரியல, உன் இருதயத்துல இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்தது, எனக்கு எதிர்காலமே இல்லை, என்ன நான் எதிர்பார்க்கணும் அது இல்லாம எனக்கு தலைகீழ நடக்குது, இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிற இல்ல. பாவம் இருதயத்தை அறிந்திருக்கிற என்னை யாரும் புரிஞ்சு கொள்ள, என் தகப்பன் தாயினை புரிஞ்சு கொள்ளல, என்னை யாரும் ஆதரிப்பா, நான் யார் இடத்துல போவேன்? இவங்க புரிஞ்சு கொள்ளாதவர்களாதானே இப்படி ஒருவரிடத்துல நான் பேச வேண்டியது இருக்குது. இவங்க என்னை ஏற்றுக்கொள்ளாதனால என் நண்பரிடத்துல என்னுடைய சகோதரி இடத்துல நான் பேச வேண்டியது இருக்குது. பாரத்தோடு இருக்கிற உன் இருதயத்தை அவர் பார்க்கிறார். பாரத்தோடு இருக்கிற இருதயத்தை அவர் பார்க்கிறார். அன்று சொல்கிறார், நான் உன் மத்தியில வந்திருக்கிறேன், நான் உன் மத்தியில வந்திருக்கிறேன். அவருடைய அன்பு உங்களை கட்டி அணைக்கிறது. ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். அவருடைய அன்பின் கயிறுகளால் உன்னை கட்டுகிறார். ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, இருதயத்தின் ஆழத்தில் நான் பார்த்து சொல்லுமா, இசப்பா நீங்க மட்டும் எனக்கு போதும்பா, வேற எதுவும் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த உலகத்துல வேற எதுவும் என் வாழ்க்கையில வேண்டாம்ப்பா, நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா, இயேசையாவும் அன்பு போதுமே, ஈசரேவும் கிருபை போதுமே. இயேசையாவும் அன்பு போதுமே, ஈசரேவும் கிருபை போதுமே. கண்களை திறந்து அந்த நோக்கி பார்த்து, அவர் அன்பு அளவிட முடியாது. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மனிதர்கள் இருக்கலாம், எவ்வளவு பெரிய செல்வமா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அதற்கு மேலான அன்பு உள்ளது அவருடைய அன்பு மாத்திரம். இன்னைக்கு உங்க இருதயம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்துல நீங்க நல்லா அதை துதிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அங்க நடுராத்திரியிலே பவுல் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர் கேட்டு கொண்டிருந்தாங்க. காவலில் வைக்கப்பட்டவங்க நேரத்துல நம்மளை பார்த்தா அநேகருக்கு இலக்காரமா தான் தெரியும். நீ ஜபம் போறியம்மா, நீ துதிக்கிறிய, இப்ப அங்க உங்க சபையில எல்லா கூட்டத்துக்கும் நீ முன்னுரிமை கொடுத்து நிக்கிறிய, உனக்கு என்ன கிடைக்குது? இந்த வாலிப நாட்கள்ல நீ என்ஜாய் பண்ண வேண்டிய நாட்கள்ல இப்படி ஜபம் போயிட்டு இருக்கியே அப்படின்னு சில வார்த்தைகள் நிந்தனைகளா வந்து கொண்டு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எங்க அவங்க துதிக்கும் போது அந்த போர்ச்சவங்க கேட்டு என்ன சொல்லி இருப்பாங்க யோசிச்சு பாத்தீங்களா?
உனக்கு இங்க பனிஷ்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கிறேன், இங்க இருந்து உனக்கு இன்னும் தீரலையா, நாளைக்கு காலம் உனக்கு இருக்குதா சொல்லிருப்பாங்களா இல்லையா? அப்ப இன்னைக்கு உங்களை பார்த்து சில நட்பு உறவுகள் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ஆகும்னா பிரேயர்னு போறேன், எதுக்கு எடுத்தாலும் ஜபம்னு போறேன், எதுக்கு எடுத்தாலும் நீ அங்க இங்க சர்ச்சில் ஜபம், இங்க அங்க ஜபத்துக்கு போறேன், இங்க ஜபத்துக்கு போறேன், இங்க பிரேயருக்கு போறேன்னு போறிய, உனக்கு லைஃப்ல என்ஜாய் பண்ண தெரியல, எந்த வயசுல என்ஜாய் பண்ணாம நீ எந்த வயசுல என்ஜாய் பண்ண போற அப்படின்னு சில வார்த்தைகள் உங்க காதுகள்ல வந்து கொண்டே இருக்குது. உண்டா இல்லையா? ஆண்டவர் உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க அதெல்லாம் கேட்டு சோர்ந்து போகாது. இங்க அப்படிதான் அவங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் காதுகள்ல கேட்கப்பட்டிருக்கும். ஆனா பவுல் சிலால் வேற எதுவுமே இல்லை, எங்களுடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவர் துதிக்கணும், எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் அவருக்கு செலுத்தணும், வேற எதையும் அவங்க காதுகளுக்குள்ள போகவே இல்லை. அதனுடைய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் சொல்றது, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. இன்னைக்கு ஆண்டவர் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற அந்த அஸ்திபாரம் அசைய போகுது. இங்கிருந்து போகும்போது மிகவும் அதிர்ந்து அந்த கட்டுகள் கலந்து போகிறத நீங்க பார்க்க போறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமாய் ஆண்டவர் உங்களை அந்த சூழ்நிலைக்குள்ளாக அனுமதிப்பது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஏன் பவுல் சிலாவை ஆண்டவர் அனுமதித்தார் நீங்க யோசிப்பதற்கீங்களா? தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, இவர்கள் நிமித்தம் அந்த காவலில் வைக்கப்பட்ட அநேகருடைய கட்டுகள் கலந்து போயிடுச்சு. இன்னைக்கு உங்களை ஒரு சூழ்நிலையில பிசாசு டார்கெட் பண்றான் அப்படின்னா சில யோசிச்சு கொண்டிருக்கலாம், ஏன் என் கூட ஏசப்பா நீங்க இல்லையா, எதுக்கு இப்படிப்பட்ட சோதனை எனக்கு வருகிறது, எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் என் வாழ்க்கையில கடந்து வருது, எனக்கு இது வேண்டாம்னு நான் நினைக்கிறேன், ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கைக்குள்ள வருது? ஆண்டவருக்கு தெரியும். உன் மூலமா அநேகர் விடுதலையாக, உங்க மூலமா அநேகரை கர்த்தர் பக்கமாய் திருப்புவதற்கு உங்களை பணையணும்னா சில காரியத்தை அனுமதிக்கதான் செய்வார். அதில் இருந்து நீ எப்படி இருக்கிறேன்னு ஆண்டவர் பார்ப்பார். நீ பாத்தீங்கன்னா யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதி கொடுத்துதான் பிசாசு உள்ள வந்தான். சில நேரம் ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுப்பார், என் பிள்ளை நீ தொட முடியாது, நீ என்னன்னாலும் செஞ்சுப்பாரு அப்படின்பார். யோபுவோட வாழ்க்கையில் அப்படித்தானே நம்ம பார்க்கிறோம். யோபுவோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் நடந்தார், ஆனாலும் கர்த்தரை ஒரு வாயால தூசிக்கல. அப்படிதானே நம்மள வந்து சின்ன ஒரு காரியம், உங்க அம்மா அவரை வாங்கி தருவா, என்ன எனக்கு உங்க அம்மா இன்னத்தை ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இருக்கா இல்லையாமா? யோசிச்சு பாருங்க, வார்த்தையில நம்ம அநேக காரியங்கள் பேசிடுறோம். ஏதோ ஒண்ணு நமக்கு நன்மையை நடக்கல, எதிர்பார்த்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கலன்னு உடனே நம்ம என்ன யோசிக்கிறோம், ஏன் எனக்கு இப்படி ஒரு காரியம், இதுக்கு நான் இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கல, நான் எதுக்கு இந்த குடும்பத்துல பிறக்கணும், நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும், இதுக்கு இல்லாம செத்தே பிறந்திருக்கலாமே, எதுக்கு என்ன பாதுகாத்து இருக்கணும் அப்படின்னு அநேக நம்ம கேள்விகள் இருக்கும். அப்படிதானே நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது என் வாழ்க்கையில் அநேக கேள்விகள். நான் ஊழியக்காரனாலே எனக்கு பிடிக்காது. நான் ஓப்பனா சொல்றேனே, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2010ஆம் ஆண்டுல இருந்து இசை வழியா ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா நான் ஊழியத்து செய்ய எனக்கு பிடிக்காது. எனக்கு நல்ல மியூசிக் பிளே பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனால மியூசிக் பிளே பண்ண போயிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் சில ஸ்கூல்ஸ் அங்கெல்லாம் மியூசிக் டீச்சரா ஒர்க் பண்ணேன். அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்ஃபனேஜஸ், நிறைய ஆர்ஃபனேஜஸ் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ் டைசிஸ் மூலமா வச்சு நிறைய ஆர்ஃபனேஜஸ், நிறைய அந்த பிள்ளைங்களுக்கு மியூசிக் சொல்லி கொடுக்குறதுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஆர்ஃபனேஜ் இருக்கும். அப்போ அங்க போய் நம்ம மியூசிக் சொல்லி கொடுத்து போவோம். அப்பெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்போம். நல்ல கையில வருமானம், நல்ல காரியங்கள் நல்ல கையில இருந்துச்சு. கரெக்டா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆன போதுல எல்லா ஆர்ஃபனேஜஸ் க்ளோஸ் பண்ணாங்க. தெரியுமா? எல்லா ஆர்ஃபனேஜஸும் க்ளோஸ் பண்ணாங்க. வெளிநாட்டுல இருந்து வருகிற ஃபண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணாங்க. எங்களுக்கு வேலை இல்லாம போச்சு. அந்த சூழ்நிலை தான் என் தாயார் மரணப்படுக்கையில் உள்ளாங்க. நல்லா இருந்தவங்க தான், என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாது. நைட்டு படுக்கும்போது நல்லா படுத்தவங்க, அடுத்த நாள் காலையில் எந்திக்கும் போது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களால் காலையில் எழுந்திக்கிறாங்க. எழுந்திரிச்ச உடனே நான் எப்போ வீட்டில் என்னுடைய வேலை என்னன்னா காலையில் காஃபி போடுறது ஏன் வேலை போட்டு எங்கள் அம்மாட்ட கூட கொடுக்குறேன், நீ யார் என் பக்கத்தில் வர பயமா இருக்கு, நீங்க என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா எதுக்கு நான் ஒளிக்காரனை பிடிக்காது அப்படின்னு சொன்னேன்னா, 10 வருடங்களுக்கு மேலாக மியூசிக்ல போயிட்டு இருப்பேன், ஸ்டேஜ்ல இருப்பேன். என் மைண்ட் செட் நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன், நம்ம மியூசிக் பிளே பண்ணி கையில காசு வாங்குறோம், இவங்க பிரசங்கம் பண்ணி கையில காசு வாங்குறோம். என் எண்ணம் அப்படிதான் இருந்துச்சு. எல்லாரும் ஏமாத்துக்காரங்க, சும்மா ஏமாத்திட்டு இருக்காங்க, ஆண்டவர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா என் இருதயத்துல எனக்கு ஆண்டவர் கொடுத்த எண்ணம் இருந்தது. அப்படிதான்
ஆண்டவரே கிடையாது, இந்த உலகத்துல தெய்வமே கிடையாது அப்படின்னு இருந்தவன் தான் நான். இந்த உலகத்துல தெய்வங்களே கிடையாது. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிறப்புல நம்ம கிறிஸ்டினா வந்துட்டோம், நம்ம இயேசுப்பா கும்பிடுறோம், அவங்க இப்படி வந்துட்டாங்க, அவங்க அதை கும்பிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க பிறப்புல எதற்கு அதை கும்பிடுறாங்க அப்படின்னு இருந்தவன் தான் நான். என்னை அவர் வேறு பிரித்தார், அந்த சூழ்நிலையை எனக்காக அனுமதித்தார்னு சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா எங்களமோ வேலைக்கு போய் பார்த்தேன், சென்னைக்கு போனேன், கோயம்புத்தூர் போனேன், எங்க போனாலும் 3 மாசத்துக்கு மேல தாண்ட மாட்டேன். சில இடத்துல 1 மாசத்தையே தாண்ட மாட்டேன் இருப்பேன். அந்த 1 மாசத்துக்குள்ள அங்க ஏதாவது பிரச்சனை வந்துடும், உடனே கிளம்பி ஊரை போட்டுவார். இன்னொரு பக்கம் அம்மாவோட உடல்நிலை இப்படி இருக்கிறாங்க, எப்படி நம்ம போக, எங்கேயாவது போனா மாத்திரை 24 ஹவர்ஸ் தூங்கிட்டே இருப்பாங்க, மாத்திரை போடணும் தூங்க வைக்கணும், இதுதான் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டே. அவ்வளவுதான். அப்போ அதுக்கு இதுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது எங்கேயும் போக முடியாம கடைசி ஊருக்கே வந்தாச்சு. ஊருக்கு வந்த பிறகு ஆண்டவர் என்னை ஊழித்து கொண்டு போறார். எப்படி தெரியுமா? 4 மாடிக்கு கொண்டு போறார். 4 மாடியில தான் ஐயாவும் பழக்கம். நீங்க நிறைய பிள்ளைங்க நீங்க பார்த்துருப்பீங்க, ஜாம கரைச்ச பத்திலாம் நம்ம ஜோம் நடத்தும்போது வந்த பிள்ளைங்களா இருக்கீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அங்க 4 மாடிக்குள்ள விருப்பம் இல்லாம உள்ள வரேன். எப்படி வந்தேன்னா, ஒரு அண்ணன் இதே போல கீபோர்டு வாசிக்கிற தம்பி போல ஒரு அண்ணன் இருக்காங்க எனக்கு. அந்த அண்ணன் நானும் தான் அங்க மியூசிக் ஆள் வேணும்னா நாங்க அப்ளை பண்ணோம். அப்போ அவங்க நாளைக்கு என்னைய வார்த்தாங்க, அவங்கள வர சொல்லல. அப்போ நான் போக மாட்டேன். அப்போ அவர் சொல்றாரு, நீ போ, நாளைக்கு என்ன கூடுவாங்க அப்படின்னு சொல்லி விட்டாரு. அப்போ அங்கே போனோடனே மாதம் முடிஞ்ச உடனே ஆவலா இதுக்கு நீங்க சம்பளத்துக்கு எவ்வளோ இருக்கும், இதை வச்சு நம்ம வீட்டுக்கு வீடு வாடகை கட்டணும், கரண்ட் கட்டணும், அம்மாவுக்கு மாத்திரை வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னு என்னுடைய நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறைய காரியம் இருக்கும் அப்படி தானே, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இது செய்யணும், அது செய்யணும், அப்படி நிறைய காரியங்கள் பிளான் இருக்கும். இதே போலதான் என் வாழ்க்கையில பிளான் இருந்துச்சு. அப்போ அந்த சூழ்நிலையில சம்பளத்தை வாங்கிட்டு பார்க்கிறேன், எனக்கு பெரிய ஷாக். நான் எதிர்பார்த்த சம்பளம் அங்க இல்லை. கொஞ்சம் வருமானம், ரொம்ப கொஞ்சம். இதை வச்சு வீட்டு வாடகை கூட கட்ட முடியாது. நான் எப்படி குடும்பத்தை கொண்டு போவேன், அம்மாவுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொண்டு போவேன், எப்படி இதை வச்சு அடுத்த கடத்துக்கு போக இது முடியாது அப்படின்னு இனிமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி நான் அடுத்த நாள் வீட்டு பார்த்து போயிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடணும்னு போவேன். திரும்பி யாராவது வருவார், தம்பி நீங்க இருந்து போகணுன்றீங்க, போகக்கூடாது, இருக்கணும் அப்படின்னு. என்னடா இது நடக்குது? நம்ம இதயத்துக்குள்ள நினைச்சது இவருக்கு எப்படி தெரியும்? நீ அவசரப்பட்டு போயிடாத, உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் செய்ய போறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இதயத்துக்குள்ள ஒரு எண்ணம், நான் இதயத்துக்குள்ள நினைச்சேன். ஏன் நினைவு எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு? அப்ப ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரோ அப்படின்ற ஒரு எண்ணம் என் வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி 1 மாசம் 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. 3 மாசத்துக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது, இன்னுமே இருக்க முடியாது. இந்த வருமானத்தை வச்சு நம்ம எந்த காரியமும் செய்ய முடியாது, வீட்டு வாடகை கட்ட முடியாது, கரண்ட் கட்ட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எப்படி நம்ம போக முடியும் அப்படின்றதுல அடுத்த நாள் காலையில பேரணும், பேசாம போய் பேரணும், ஆபீஸ்க்கு போயிட்டு ஆபீஸ்க்கு போய் இறங்கி சொல்றீங்க போறேன். அப்போ அங்கே ஒரு அண்ணன் மேல தம்பி அவசரப்பட்டு போயிடாத, உன்னை கொண்டு பெரிய காலத்தை வச்சிருக்கிறாரு. என்னடா இங்கே கொண்டு வச்சிருக்கிறாரு, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்களா? திருப்பி வந்தாச்சு, போன வேலை வேற, அங்க போயிட்டு வேற வேலையை பார்த்து வந்தாச்சு. 6 மாசம் ஆச்சு. 6 மாசத்துக்கு அப்புறம் இதயத்துக்குள்ள ஒரு எண்ணத்தாண்டரை போட்டார். என்ன போட்டார் தெரியுமா? சரி கடவுள் இருக்காது போல. என் இதயத்துல ஒரு எண்ணம் என்ன வந்துச்சுன்னா, இருந்தா உண்மையா ஊழியத்தில் இருக்கணும், இல்லைன்னா ஆசீர்வதிச்சு அனுப்பிடுங்க, நல்ல வேலை பார்க்க, நல்ல பலன் இருக்கு, சம்பாதிக்க, நல்லா சம்பாதிச்ச ஊழியத்துக்கே நான் தாரேன்ப்பா, என்னை அனுப்பிடுங்க. இப்படி என்னோட ஜெபம். எனக்கு இந்த வருமானத்தை நடத்த முடியல, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னுடைய அம்மாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் என்ன செய்யணும் தெரியல, 24 நாளும் தூங்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு நான் மாத்திரவங்களை கூட எனக்கு பத்தலப்பா அப்படின்னு இதயத்துல புலம்புற புழப்பம் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நாட்கள் எப்படி நான் நடந்து வந்தேனே இப்போ திரும்பி பார்க்க ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஆண்டவர் அந்த சூழ்நிலைய இனி வெளியே விடல, இல்ல நீங்க தான் இருக்கணும்னு உட்கார வச்சாரு. 1 வருடம் ஆச்சு. எனக்குள்ள இருக்கிற அப்போ ஜெப வாழ்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் கூட தாண்டாது. சிலரும் உரித்து சொல்லுவாங்க, அப்போ 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணாம அந்த எல்லைக்குள்ள வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லும்போது 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணிட்டு தான் இந்த எல்லைக்குள்ள நீங்க வரணும். ஊழியம் செய்யறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுவாங்க. ஊழியத்துக்காக மாத்திரம் வரும்போது அன்றைக்கு நான் ஊழித்து போறேன், இந்த காரியம் எல்லாம் நீங்க வாய்க்க பண்ணுங்க, ஊழித்து நான் இந்தந்த ஆத்துமாக்களை பார்த்தா அவங்களாம் பரலோக ராஜ்யத்துல சேர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க சொல்லி தந்தாங்க. நானும் உட்காந்து விட்டாம போட்டேன், ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி கண்ணு திறந்து பார்த்தா 5 நிமிஷம் கூட தாண்டல. இன்னைக்கு நிறையோட ஜெபம் அப்படிதான் இருக்கு தானே. எனக்கு அப்ப தெரியல ஆண்டவரோட பேசுறது என்னன்னு தெரியல, ஆண்டோட கனெக்ட் ஆகுறது என்னன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்னை அறியாம துதிச்சுக்கிட்டே இருப்பேன், என்னை அறியாம என்னன்னா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஏதோ பிரசன்ஸ் என்னை மூடுறது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு அதான் அவங்களுக்கு நான் சொல்லி தரேன், நீங்க துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் உங்க மத்தியில் இறங்கி வந்துடும்.
அவர் உங்க மத்தியில இறங்கி வந்துட்டாருன்னா முடியாததை முடிய பண்ணிடுவார். நம்மளால முடியாம இருக்கணும். பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி நிக்கிறேன், 3 நேரம் சூசைட் அட்டன் பண்ணிருக்கேன். 3 நேரம் இந்த வாழ்க்கையை வேண்டாம் செத்து போயிடணும்னு நினைச்சிருக்கேன். 3 நேரம் சாக விடலையே. சாக போனது எல்லாத்தையும் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க சிரிப்பீங்க, அப்படி இருக்கும். எல்லாத்தையும் அப்படி மாத்தி மாத்தி அப்புறம் கொண்டு வந்து இன்னைக்கு உங்க மத்தியில் நிற்படிச்சிருக்கிறார். உங்களை கொண்டு பல லட்சங்களுக்கு முன்பாக நிறுத்த போகிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் வேறுபடுத்தி வச்சிருக்கிறார். பாருங்க, அந்த 1 வருடம் முடிந்தது. 1 வருடம் முடியும் போது எனக்கு ரொம்ப வேதனை. என்னால முடியலப்பா, இதுக்கு மேல என்னால வைக்க முடியாது, இங்க இருக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே இருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையுமே ஆஸ்பத்திரிக்கு வீட்டு வாடகைன்னு கொடுத்தாச்சு. இந்த சொற்ப வருமானம் வச்சு என்னால நடத்த முடியாது. இன்னைக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு இருக்கிறேன். அன்னைக்கு முதல் வருஷம் முடியும் போது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு மாதம் உபவாச ஜெபம் நடக்கும். மாதம் மாதம் உபவாச ஜெபம். அந்த உபவாச ஜெபத்துல மோகன் அண்ணன் இருக்கிறாங்க. அன்னைக்கு தான் என் வாழ்க்கை மாறுது. அன்னைக்கு வீட்டில் எங்க அம்மாடி சொல்லிட்டு வந்தேன், எனக்கு இதுக்கு மேல முடியாதுமா, நான் இனிமே ரிசைன் பண்ணிடுறேன். இதை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்த முடியாது, இதை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. இனிமே நம்ம ஏதாவது வேலையை பார்த்துக்கலாம், எனக்கு பலன் இருக்கு. எந்த ஒரு வேலைக்கா போறேன், கிளீனர் வேலைக்காவது போறேன், ஏதோ வேலைக்கு போறேன், எனக்கு ஞானம் இருக்கு, பலன் இருக்கு, ஏதோ வேலைக்கு போறேன், எந்த வேலைக்கா செய்யறேன், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அன்னைக்கு போறேன். போய் முதல் நாள் உட்கார்றேன். அன்னைக்கு அந்த உபவாச ஜெபத்துல அன்னைக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். யாருடைய பேச்சும் என் காதுகளுக்குள்ள போகல. என் இருதயத்துல ஒரு பேச்சு வருது, ஒரு வார்த்தை வருது. நீ போக விரும்புறியா, நீ என்னை விட்டுட்டு போக போறியா? அந்த வார்த்தை பேச 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 என் கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. நான் உன்னை கொண்டு நாங்க வச்சு செய்ய வேண்டிய காரியம் அநேகமா இருக்கு. உன்னை கொண்டு தேசத்துல அநேக காரியம் செய்ய நான் விரும்புகிறேன். நீ போறியா, நீ போறியா அப்படின்னு இது யாரும் என்கிட்ட பேசுறாங்க. அந்த வார்த்தை பேச 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 என் கண்ணுல இருந்து கண்ணீர் வடிஞ்சுட்டே இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்க இதயத்துல பேச போகிறார். உங்களை கொண்டு அநேக தேசங்கள்ல இருந்து ஆண்டவர் பக்கமா திரும்ப போகிறார். என் இதயத்துல அந்த வார்த்தை வந்துட்டே இருந்துச்சு. அந்த வார்த்தை இதயத்துல இருந்து வருது. வேற யாரு பேசுற வார்த்தை என் காதுகள்ல போல, பாட்டு பாடுறாங்க, என்னமோ பண்றாங்க, எதுவுமே என் காதுகள்ல போல. அன்னைக்கு என் இதயத்துல இருந்த ஒரு பாரம் அப்படி என்னோட வெளியே போச்சு. அந்த நாள்ல இருதயத்துல பல காரியங்கள் இருந்துச்சு. எப்படி குடும்பத்தை நடத்தும், எப்படி எங்க அம்மாவுடைய காரியத்தை பார்ப்போம், எப்படி இதை நடத்தும், எல்லா பாரம் போயிட்டு உபவாசம் முடிஞ்சிட்டு வீட்டை பார்த்து போக போறோம். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா பார்த்தோன்னே, என்னப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நீ எழுதி கொடுத்து வந்துட்டியா அப்படின்னாங்க. அப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ நம்ம எழுதி கொடுத்து மறந்துட்டோம், நாளைக்கு எழுதி கொடுத்தோம். ஆனால் மைண்ட் இருக்கு, எழுதி கொடுத்தோம் நாளைக்கு. அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு என்னை முடிப்பு வந்துச்சு. 4 மணிக்கு ஆண்டவர் லீவ் போட்டாருன்னு சொல்லணும். 4 மணிக்கு அப்படி எழுந்திரிச்ச உடனே, என்னடா 4 மணி நமக்குலாம் நல்ல மிட் நைட்ல நம்ம தூங்குற நேரமே. நிறைய இடத்துல தான் தூங்குவோம் நம்ம. காலை 4 மணிக்கெல்லாம் பார்த்துருக்கே மாட்டோம். அப்படித்தானே இந்த 4 மணிக்கு எரிப்பூட்டோன்னே திருப்பி படுக்கிறேன், தூக்கம் வரல. திருப்பி படுக்கிறேன், இல்லாம செஞ்சுப்பாங்க, தூக்கமே வரல. திருப்பி மைண்ட்ல ஒரு எண்ணம் வருது, காலைல 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க, இன்னைக்காவது 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க நம்ம முயற்சி இருக்குன்னு சொல்லி 4 மணிக்கு டக்கு மூஞ்சி நான் கல்வி பல்ல வளைக்கிட்டு போய் மனம் பண்ணிட்டேன். கரெக்டா மணி 4:30 இந்த வேலையை முடிச்சு மனம் 4:30 கண்ணை மூடி. எனக்கு ஜெபம் பண்ண ஃபீல் 5 நிமிஷம் தான். ஏன் ஜெபம் அப்படிதான் எனக்கு தெரியும். 5 நிமிஷம் ஜெபம் பண்ண எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. நிஜமா இதை பார்த்தவங்க அதை பார்த்தவங்க இதை பார்த்தவங்க நெடு முழங்கால் இருந்து ஜெபம் பண்றேன். கண்ணை திறந்து பார்க்கிற 7:30 அந்த பிரசன்ஸ்குள்ள போயிட்டோன்னு வச்சோம்னா எதுக்குன்னா அந்த ஆராதனை தான். ஒரு பாட்டை பாடின ஞாபகம் இருக்கு. அதுக்கு ஜெபம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு பாட்டு பாடினேன். அந்த 2 பாட்டு தான் பாடின ஞாபகம் எனக்கு இருக்கு. ஆனா அந்த பிரசன்ஸ் என்ன ஆயிடுனா அப்படியே அந்த ஜெபத்துக்குள்ள கொண்டு போக ஆரம்பிச்சிச்சு. 4:30 போட்ட முழங்கால் 7:30 எனக்கு தொடர்ந்து பார்க்க நான் தூங்கிட்டேன். நெடு முழங்கால நிற்கேன். 2 இடத்துல அப்படி என் முட்டெல்லாம் காய்ப்பு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா, ஏன்னா இத்தனை நாள் முழங்கால் நிற்கவே இல்லையா, அதெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது வித்தியாசமா இருக்குது அப்படின்ட்டு போனா அன்னைக்கு போகும்போது வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். என் கிட்ட அங்க பேசுறேன். நான் போய் உட்காருவேன், யார்ட்டையும் உட்காருவேன், அப்படியே அவங்க பக்கத்துல இருக்கு, அவங்ககிட்ட போய் பேசுறேன். எதுக்கு கூட கவலைப்படுறீங்க அப்படின்னு முடிஞ்சு பார்ப்பாங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களை அப்படி பேச விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சோம்னா, ஊழியக்காரங்களுக்கு தலையை கொடுத்து எனக்கு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம், என்னை கொண்டு என்ன வச்சிருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்னு நமக்கு இருக்கிற ஆசை அதுதான். எப்படியாவது நம்ம இன்னும் ஆண்டருக்கு என்ன செய்ய போறோம், நம்மளை கொண்டு என்ன திட்டம் வச்சிருக்காரு, நம்ம கேட்டுட்டு எப்படியாவது ஓடணும் அப்படின்னு ஆண்டு சமூகத்துல அப்படி ஜோமண்டே போவோம் ஊழியக்காரன்கிட்ட. ஆனா இன்னைக்கு ஆண்டு என்ன சொல்றாரு, உன் வாயில இருந்து அநேகரை அப்படி திருப்ப விரும்புகிறார். பஸ்ல போயிட்டு இருக்கும்போது எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. அன்னைக்கு காலைல பஸ்ல போனா பக்கத்துல ஒரு ஐயா உட்கார்ந்து இருந்தாரு.
அவர் போல உட்காந்துருந்தாரு. நான் எதுக்கு அவர்கிட்ட பேசுறது ஐயா அப்படி பேசிட்டு இருக்கும்போது, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளை காரியங்கள்லாம் நல்லா முடிஞ்சிடும், எதுக்கு இப்படி கவலைப்படுறீங்க அப்படின்னு பார்த்தாரு. அப்படி கண்ணீர் வந்துச்சு. வித்தியாசமான அனுபவம். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நீங்க வருவதற்கு இந்த ஆராதனை தான் ஒரே வழி. அந்த ஆராதனைக்குள்ள அப்படி அந்த பிரசன்ஸை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் ஜெபம் பண்ணி துதித்து பாடினாங்க. ஜெபம் பண்ணி துதித்து பாடினாங்க. அஸ்திபாரங்கள் அசையும். இன்னைக்கு உங்களை கொண்டு என்னென்ன அஸ்திபாரங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அசைய வைக்க போறார். அல்லேலூயா. அப்போ உற்சாகமா அவரை நல்லா துதிக்கணும். அப்போ ஆண்டவரை பார்த்து ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம். ஆண்டவரை உண்மை நோக்கி பார்த்திருக்கிறோம், நாங்க இனிமே வெட்கப்பட்டு போக மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிற இயேசப்பா, எங்களுக்கு வெட்கமே இல்லை அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? அப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாது என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. சுமதராஜா எங்கள் இயேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சுமதராஜா எங்கள் இயேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அப்படி கண்கள் மூடி இருக்கட்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து, உண்மை பார்க்க வந்திருக்கிறப்பா, உண்மை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன். அநேக மனிதரை நம்பி நான் ஏமாந்தது போதும்ப்பா, அநேக நபர்களை நம்பி நான் ஏமாந்தது போதும், அநேக என்னுடைய தோழனை நம்பி நான் ஏமாந்தது போதும், என் தோழியை நம்பி நான் ஏமாந்தது போதும். சபா, நான் உண்மை மாத்திரம் நம்பி இருக்க நான் விரும்புகிறேன், உண்மை மாத்திரம் நம்பி இருக்க விரும்புகிறேன். என் நம்பிக்கையெல்லாம் வீணா போச்சுப்பா. உண்மைதான், என் நம்பிக்கை நான் அநேகரை நம்பி, அநேக காரியம் என் பலத்தை நம்பி, என்னுடைய காரியங்களை நம்பி நம்பி நான் செஞ்ச காரியங்கள் எல்லாம் வீணா போச்சுப்பா. இன்னைக்கு நான் உண்மை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறேன், உண்மை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறேன். அவர் யாரையும் தள்ளுகிற தேவன் அல்ல. தங்கச்சி நம்பி, அவர் யாரையும் தள்ளுகிறவரே அல்ல, அவர் யாரையும் புறக்கணிக்கிறவர் அல்ல. எல்லாரும் நேசிக்கிற தேவன். சூழ்நிலை இப்படியா இருக்கலாம், எந்த காரியத்துல இருக்கலாம், அஸ்திவாரங்கள் அது அசையுமா, எப்படி இது நடக்கும்? இருதயத்துல கேள்வியா இருக்கு. கட்டப்பட்ட நிலைமையில அவங்க துதிச்சாங்க, ஆண்டவரை கண்ணார பார்த்தாங்க, உங்க சத்தத்தை கேட்டாங்க. ஆனா எனக்கு நான் எப்படி இதுல மீண்டு வருவேன்?
எப்படி என் வாழ்க்கை மாறும், எப்படி என் சூழ்நிலை மாறும், எப்படி என் படிப்புல இது மாறும், என் எதிர்காலம் எப்படி இப்படி மாறும், நீ கேள்வியோடு இருக்கிறல்ல. ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உடைந்த பாத்திரம் யாரையும் தள்ளலமா, யாரையும் தள்ளலமா, யாரையும் தள்ளல, யாரையும் திக்கச்சவர்ல. இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறீங்களோ அதெல்லாம் அறிந்து உதவி செய்கிற தகப்பனவர், ஏழைகளின் பலனானவர். இன்னைக்கு அவர் மத்தியில் உலாவுகிறார். பார்த்து அண்டரை பார்த்து இருதயத்தின் ஆழத்தின் ஆண்டவரே, நான் உடைக்கப்பட்ட பாத்திரம் நம்பா ஆண்டவரே, என் அநேகரும் ஒன்றுக்கு உதவாதுன்னு சொன்னவங்க தான் ஆண்டவரே, உங்க பாதத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? உடைந்த பாத்திரம் என்று நீர் யாரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் யாரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீர் யாவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீர் யாவரையும் சொல்லுவதில்லை. ஏழைகளின் பலன் நீ என்பதை சொல்லுங்க. எளியோரின் நம்பிக்கை நீரே, பலனிகரப்பா பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. வேதனைத்தவரே, திக்கச்சோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கச்சோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. எங்களை உதவி செய்கிறவர், எங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிறார். அவர் பிரசன்னத்தை ஃபீல் பண்றவங்க அப்படி ஃபீல் பண்ணி ஆண்டவருக்குள்ள அவர் பிரசனை அளவில்லாம இறங்கி கொண்டிருக்கிறார். அந்த பிரசனத்தை நான் உணர்றேன். அவர் பிரசனம் பலமாய் சிலரை கம்ஃபோர்ட் பண்ணுகிறத பார்க்க, சிலரை அரவணைக்கிறது. என்னால முடியாதுப்பா, இது என்னால முடியலப்பா, என்னால இது மேற்கொள்ளவே முடியல, எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க, நீ ஆகாதுன்னு தள்ளிட்டாங்க, இந்த காரியத்துல நான் முடியாது சொல்லிட்டாங்க. உன் இருதயத்துல நினைச்சு கொண்டிருக்கலாம் சகோதரனே, சகோதரியே, நீ இருதயத்துல எண்ணிக்கொண்டு இருக்கலாம், எனக்கு பலன் இல்லை, இதை மேற்கொள்ள பலன் இல்லை, என்னால முடியல. என்னால முடியும் மகளே, என்னால முடியும் மகளே. காற்றும் கடலும் பயங்கரமா வீசிக் கொண்டிருக்கிறது. கப்பல்ல இயேசு இருக்கிறார், தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறார். நீ காண்ட சொல்றேன், நான் கூட தான் இருக்கிறேம்மா, நீ இன்னும் என்கிட்ட வரலையே, நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன். இந்த காற்றை பார்த்து நீ பயப்படாத, இந்த கடல் கொந்தளிக்கிறத பார்த்து நீ பயப்படாத. இதோ ஆண்டவர் இந்த படகுல தான் இருந்தார், சீஷர்கள் மத்தியில ஆண்டவர் படகுல தான் வாசம் பண்ணி கொண்டிருந்தார், ஆண்டவர் படகுல தான் பிரயாணம் போய் கொண்டிருந்தார். ஆனா சீஷர்களுடைய கண்கள் சூழலை பார்த்து பயந்தார்கள். ஐயோ, நம்ம மாண்டு போக போகிறோமே, ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட தான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? நீ ஆண்டவர்கிட்ட, அப்பா நீ எந்திரிச்சு என் வாழ்க்கையை மாற்றுங்க, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்குள்ள வாசம் நடக்கிற கர்த்தர், அப்பா சூழ்நிலை மாறிடுப்பா, உதவி பண்ணுங்க நீ கேட்டனா. உனக்கு சீசர்கள் கேட்க மறந்தாங்க, பயந்தாங்க. நான் ஆண்டவர் விரும்பினான்,
வார்த்தையினால் காட்சியை கதறலையும் அதட்டினார். இறையாதே என்று சொன்ன இலட்சம் நின்று அமைதியார் அமைதியாயிற்று. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் என்ன காரியம் இறைந்து கொண்டிருக்கு, அமைதல் இல்லாம இருக்கிறதோ, இன்னைக்கு ஆண்டவர் உனக்குள்ள வந்து உன்னை காம்போர்ட் பண்றார். மகளே மகனை, உங்க இருதயத்தை அவர் இப்போ மாற்றுகிறார். அந்த கரம் உங்க மேல இறங்குகிறது. அவர் பிரசன்னம் பலமாய் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆண்டவரிடத்துல அப்படி விட்டு கொடுத்து, ஆண்டவரே என் பலன் நீங்க தான்ப்பா, ஆண்டவரே எனக்கு நம்பிக்கை நீங்க தான்ப்பா, இன்றைக்கு நீங்க எனக்குள்ள வாங்கப்பா, இன்னைக்கு நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க எனக்குள்ள இறங்கி வாங்கப்பா, உங்க பிரசனம் எனக்குள்ள பலமாக இருக்கட்டும், உங்க பிரசனத்தினால நிரப்புங்கப்பா, உங்க மகிமையால் நிரப்புங்கப்பா. நான் பார்த்து கேட்போமா? உங்க கரமே மேல இறங்கட்டும், உங்க கரை மேல இறங்கட்டும், உங்க கரை மேல பலமாய் ஆளுகை செய்யட்டும். Yes Lord, yes Lord, Jesus, Jesus. அவருடைய பிரசன்னம், ஒரு பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது, அந்த பிரசன்னம் மூடிக்கொண்டிருக்கிறது. நல்ல ஆவியானவரை விட்டு கொடுத்து இருக்கிற ஆவியானவரை விட்டு கொடுத்து அவர் உங்களை ஆட்கொள்ள விரும்புகிறார். ஆவியானவருடைய வல்லமை பலமாய் இறங்கி வருகிறது. Yes Lord, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. உங்க மகிமை பிரசன்னம் உங்க பிள்ளைகளை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உங்க பிரசன்னத்தினால் ஆட்கொண்டு இருக்கிறீங்கப்பா, உங்க மகிமையால் நிரம்பி கொண்டிருக்கிறீங்கப்பா. Yes Lord, yes Lord. ஒவ்வொரு பிள்ளைகளும் பலமாய் ஆட்கொள்ளுங்க, உங்க மகிமையால் நிரப்புங்க, உங்க அக்கினியாய் நிரப்புங்க. உங்க பிரசன்னம் பலமாய் இறங்கட்டும், உங்க பிரசன்னம் பலமாய் இறங்கட்டும். Yes Lord, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. அப்படி ஆண்டவரை பார்த்து இருதயத்தின் ஆழத்துல இருந்து விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெரிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. நல்ல உணர்வு. இலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில
கடந்திருக்கீங்க. உணர்ந்து சொல்லுங்க அப்பா, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயல்ல கடந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிருல கடந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, என்னையே பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, ஐயா. அன்பினாவியானவரே, என்னையே பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, ஐயா. விலகாத வேகம் நீ, உன் செல்லும் வேகம் நீ. விலகாத வேகம் நீ, உன் செல்லும் வேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் பலமா இறங்கி வந்திருக்கிறார். யார் விலகலாம்? தம்பி, தங்கச்சி, ஆண்டவர் விலகாதுங்க. இன்றைக்கு அந்த மோசடியோடு அந்த மகிமை மிகவும் இறங்கி வந்தது உண்மையானா? இன்னைக்கு உங்க மேல அந்த மகிமை பிரசன்னம். உடனே அவரை பார்த்து சொல்லுங்க, தங்கச்சி, என் பேச்சில் நீங்க இருக்கீங்கப்பா, என் மூச்சில் இருக்கீங்கப்பா, என் சொல்லுல கலந்திருக்கீங்கப்பா, என் நினைவுல இருக்கீங்கப்பா, என் நடத்தையில, என் உணர்வுல. யார் என்ன புரிஞ்சு கொள்ளலாம், புரிஞ்சு கொள்ள நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. எப்படி சீசரோட படகு இருப்பீங்களோ அதே போல இன்றைக்கு நீங்க எனக்குள்ள, என் உணர்வுல, என் பேச்சுல, என் சொல்லுல, என் செயல, நடத்தையில எல்லாவற்றையும் கலந்திருக்கிறவர் எனக்குள்ள பலமாய் கொண்டிருக்கிறீர். அவர் விலகாத தேவனாய் நடத்துவார். இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு அப்படி கொஞ்ச நேரம் ஆராதனையில் அப்படியும் போக அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா யோபு எழுதின புத்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பங்க 26, 27 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பிறந்த நாள் முதலாய் கொஞ்சம் என்ன பாருங்கம்மா, என்ன பாருங்க,
நீங்க தாயின் கர்ப்பத்துல ஊறு பெற்ற நாள் முதலா இந்நாள் வரைக்கும் உங்களை எவ்வளவு அதிசயமா நடத்திருக்காங்க. கொஞ்சம் எண்ணி பாருங்க. இந்த வசனத்தை சாதாரணமா வாசித்து போயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில ஏன் சில நேரம் நம்ம தோற்று போகிறோம், வெட்கப்பட்டு போகிறோம் அப்படின்னா, நம்ம தாயின் கர்ப்பத்துல உருவான நாள் முதலாக இந்நாள் வரைக்கும் நம்மளை எவ்வளவாய் அவர் நடத்தி வந்தார் என்பதை நம்ம மறந்து போகிறோம். அதை நம்ம வாயிலிருந்து அறிக்கப்பட மாட்டேங்கிறோம். நமக்கு இல்லாததை தான் நம்ம சொல்றோமே தவிர, நமக்கு எவ்வளவோ அவர் செய்திருக்கிறார் அதை நம்ம சொல்றோமா? அதை நம்ம உணர்றோமா? இன்னைக்கு அந்த உணர்வு வரட்டும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பி, என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்படவில்லை என்று சொன்னார். வெட்கப்பட்ட நிலைமை வந்திருக்கே தங்கச்சி, நம்பி இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற, உன்னை வெட்கப்பட விட மாட்டேன். நீ என்னைய ஆராதிக்க வந்துட்டல்ல, என்னை துதிக்க வந்துட்டல்ல, நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன். தொடர்ந்து அந்த வசனம் 2வது சொல்லுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிவை அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, சில நேரம் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை சிலருக்கு கொடுத்துடும். அதனால நமக்கு வெட்கம் வருது. 2வது, முதல்ல நம்ம துதிக்கணும். 2வது சொல்றாரு, நான் தான் உனக்கு எல்லாம் அப்படின்றது நீ மறந்து போகாது. அநேக நம்ம மறந்துடுறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு மேல சில பேரை நம்ம அன்பு வைக்கிறோம். நம்ம பெற்றோரா இருக்கலாம், நம்ம நண்பர்களா இருக்கலாம். இன்னைக்கு உங்க அன்பு எங்க இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை இது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நாளைக்கு நம்ம இருப்போம்னு யாராவது உறுதியா சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியும். நம்ம பாருங்களேன், நீங்க வாங்குற ஒவ்வொரு உபகரணங்களுக்கு வாரண்டி கேரண்டி கொடுக்குறாங்க, உண்டா இல்லையா? ஆனா நமக்கு வாரண்டி கேரண்டி யார் கொடுக்க முடியும்? இன்னைக்கு நம்ம இருக்கோம், நாளைக்கு இதே நேரம் வந்துருவேன் அப்படின்னு எத்தனை சொல்ல முடியும்? எதுவுமே நம்ம கேள்வி. அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோம்? நம்ம இந்த உலகம் தான் எனக்கு எல்லாம், என்னுடைய கூட பழகிற இவங்க தான் எனக்கு எல்லாம், இதுதான் எனக்கு முக்கியம். வீட்டுல கூட நம்ம சண்டை போடுறோம். உங்களுக்கு என்ன தெரியும் அவங்கள பத்தி? உங்களுக்கு என்ன தெரியும் என் ஃப்ரெண்ட பத்தி? பேசுறோமா? என்னுடைய தோழியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவட பேசாதேன்னு சொல்றது உங்களுக்கு என்ன இருக்கு? நம்ம சொல்றோமா? அநேக நேரம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா நம்ம தகப்பனையும் தாயிட்டையும் சில தோழிகளுக்காக, சில நண்பர்களுக்காக அவர்களையே நம்ம என்ன செய்யறோம்? விரோதிக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரை தவிர வேற யாரையும் முக்கியத்துவம் படுத்துனீங்களோ உங்களுக்கு வெட்கம் கண்டிப்பா. அதான் அந்த வசனம் சொல்லுது. வாழ்க்கையில யாரையோ ஒருத்தர் நீங்க முக்கியத்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்களா, அதுக்கு மேலா ஆண்டவரை வைங்க. ஆண்டவரை வைங்க. அடுத்தது உங்க தாயின் தகப்பன். நீங்க நல்லா இருக்கணும், நல்லா வாழ்ந்து சுகித்து இருக்கணும்னு ஆண்டு சொன்ன பிரதான கட்டளை அதுதான். வாழ்நாள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. இந்த வாலிப வயசுல நம்ம அநேக காரியங்கள் பேசணும். உனக்கு என்னமா தெரியும்? உனக்கு என்னப்பா தெரியும்? இதை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ தான் அந்த காலத்தால். நம்ம இந்த காலத்துல எப்படி மேல பொத்துன்னு வந்துட்டோம் பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க, எல்லா காரியத்தையும் பார்த்து வந்திருப்பாங்க. அவங்க எதுக்காக சொல்லுவாங்க? நம்ம நல்லதுதான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அது எரிச்சலா இப்போ பார்த்தாலும் பாரு, எங்க அம்மா இதை சொல்லி சொல்லியே எனக்கு குத்திக்கிட்டே இருக்கு. இப்போ பாரு, எங்க அப்பா இதையே சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும் தான் அவங்க பெற்றோர் உங்களுக்கு ஆசை கொடுக்குறாங்க. எந்த பெற்றோராவது என் பிள்ளை நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஆசை நினைப்பாங்க. ஆனா நம்ம மட்டும் அவங்க சொல்ற ஆலோசனை அப்படி எடுத்துக்கணும். என் ஃப்ரெண்டுலாம் அப்படி இருக்கா, என்னையே இருக்க மாட்டேங்க. நம்ம எண்ணமே அப்படிதான் பிசினஸ் டைவர்ட் பண்ணோம். நம்ம எண்ணத்துல அப்படிதான் கொண்டு வருவோம். நம்ம மைண்ட்ல அப்படியே வரும். அவங்களாம் நல்லா தான் போயிட்டு இருக்கிறாங்க, ஏன் என்னைய மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஏன் என்னைய மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுறார், வேற யாரும் இல்லை, நீங்க மட்டும்தான்ப்பா எனக்குன்னு சொல்ல வாய் வருமா அவனுக்கு? நம்ம வெட்கப்பட்டு போவதற்கு முக்கியமான ஒரு காரியம், நம்ம ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இடம். ரெண்டாவது நம்ம தாய் தகவல் கொடுக்க வேண்டிய இடம். அந்த இடத்துல வேற யாரை நம்ம உள்ள கொண்டு வந்தாலும் நமக்கு வெட்கம் உறுதி. புரியுதா? இன்னைக்கு நீங்க ஒருவேளை வெட்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, முதல்ல வெட்கப்படாம இருக்கிறதுக்கு நீ நடத்தி வந்த வழிகளை எண்ணி அவரை துதிக்கணும், நீ வெட்கப்பட மாட்ட. ரெண்டாவது, ஆண்டவர் அவர் இருக்க வேண்டிய இடத்துல, உன் தாய் தகப்பனார் வைக்க வேண்டிய இடத்துல நீ வேற யாரையும் வைச்சேன்னா அவனுக்கு வெட்கம் வரும். சொல்றாங்க, அவரை தவிர வேற யாரும் இல்லை, ஆண்டவர் தான் முதலிடம். ரெண்டாவது, உங்களுக்கு கொடுத்தது உங்க தாய் தகப்பன். அவர்களுக்கு மிஞ்சி வேற எந்த சிநேகமும் வாழ்க்கையில் வரக்கூடாது. இந்த வாலிப நாட்கள்ல ஆண்டவர் தான் உங்களுக்கு முதலிடமா இருக்கும். ஏன்னா அந்த வாலிப நாட்கள்ல அநேக காரியங்கள் நமக்கு வரும். பார்த்தீங்கன்னா நிறைய தோணும், நிறைய இப்படி இருந்தா நல்லா இருக்குமா, அப்படி இருந்தா நல்லா இருக்குமா, நம்ம இப்படி வேலைக்கு போனா நல்லா இருக்குமா, இல்லை இந்த பிள்ளையமா நமக்கு இல்லையே அப்படின்லாம் ஏக்கம் வரும். இந்த பையனை போல எனக்கு இல்லையே, இந்த பையனுக்கு இருக்கிற மாதிரி எல்லா வசதியும் எனக்கு கிடைக்கலையே, எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி இருக்கு, நான் படிக்கிற என் கூட படிக்கிற என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கு, எனக்கு இல்லையே அப்படின்னு தான் பிசாசு டைவர்ட் பண்ணுவான். எல்லாரும் என்னை பார்க்கறத பார்த்தா என் கூட வந்து பார்த்தீங்களான்னு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்களோ, இந்த வாலிப வயதுல வருகிறது தான் உங்களுக்கு சொல்லித்தர. இதெல்லாம் பார்க்கறது எல்லாம் மாயையான காரியம். இந்த உலகமே மாயை. பார்க்கிறோம், இன்னைக்கு நல்லா இருக்கிறான், அடுத்த நாள் காலையில மதித்தானோடனே நேத்து தானே அவனை பார்த்து நம்ம பேசணும், நேத்து தானே அவன்கிட்ட நம்ம பழகிட்டுறோம். அன்னைக்கு சொல்லுற காரியம் நான் கேட்டிருக்கிறேன். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாக நெருங்கிய ஒரு நண்பர், ஒரு அண்ணன், நல்ல ஒரு அண்ணன், இன்னைக்கு மியூசிக் லைன்ல நடத்துற ஒரு அண்ணன், அவன் மரம் என்னை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா 2 நாள் மட்டும் நம்ம பார்த்து பேசிட்டு, தம்பி நம்ம அங்கே போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்லாம் பேசிட்டு வந்துருக்கிறோம். திடீர்னு காலில் ஃபோன் கால் வந்து, தம்பி அவருக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்னு ஒரு நியூஸ் வச்சு அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏற்றுக்கொள்ள முடியல. யோசிச்சு பார்க்குறோமா, நேற்று தானே பார்த்தோம், ஒருவேளை இன்னைக்கு தானே பார்த்தோம், இப்போ காலைல தானே பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி? அப்ப இந்த உலகம் எவ்வளவுக்குள்ள மாயை என்பது நம்ம உணர வைக்குதா? இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை. ஆனா நம்ம இந்த உலகத்துக்குள்ள நம்ம இருக்கிறதுனால அந்த உலகத்தையே சார்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதை விட்டு வெளியே வந்து, ஆண்டவர் நீங்க மாத்திரம் தான்ப்பா எனக்கு நிரந்தரம், நீங்க மாத்திரம் தான்ப்பா எனக்கு நிரந்தரம், நீங்க எனக்கு கொடுத்த தாய் தகப்பன் தான் எனக்கு நிரந்தரம் சொல்ல முடியுமா? கொஞ்சம் அப்படியே உள்ள இருந்து யோசிச்சு பாருங்க. எத்தனை வார்த்தைகள் நம்ம தாய் தகவல் விரோதமாக பேசியிருக்கிறோம், சொன்னா ஆண்டவருக்கு விரோதமாகவே பேசியிருக்கோம். என்னன்னா நான் யோசிச்சு பார்த்தா நிறைய பேசுறேன். ஆண்டு பேசும்போதெல்லாம் ஒப்பு கொடுத்து அழுதுட்டு இன்ன வரைக்கும் அழுங்க, ஆண்டவர் இப்படிலாம் நான் பேசியிருந்திருக்கணையா, இப்படிலாம் இருந்திருக்கணையா. இன்னைக்கு அப்படி நீங்க ஆண்டரோடு இணைய போகுது. ஆராதனை என்பது ரொம்ப எமோஷன்ஸ், ரொம்ப இப்படி பண்ணி அப்படி பண்ணிருக்கிறது ஆராதனை இல்லை. நீங்க ஆண்டரோடு கனெக்ட் ஆகிறது ஆராதனை. பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள்ல ஆராதனை என்பது நிறைய வித்தியாசமா போயிட்டு. பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டு போட்டு நல்லா அப்படி அடிக்கடிக்கு வந்து நல்லா குதிச்சு டான்ஸ் ஆனாலும் ஆராதனைன்ற மாதிரி போறாங்க. அப்படி கிடையாது. ஆராதனை அந்த பிரசனத்தை உணர்வு, ஆண்டோட பிரசனத்தை உணர்ந்து ஆண்டோட நீங்களும் ஆண்டவரும் அப்படி தொடர்பு கொள்றது தான் ஆராதனை. நாங்க யாருன்னா சின்ன ஒரு கருவி தான், நாங்க வந்து கனெக்ட் எடுத்து நாங்க போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஆராதனையில் அப்படி ஆண்டோட கனெக்ட் ஆகி யாரோட பேசுறது, சஞ்சரிக்கிற காரியங்கள் நீங்க அப்படி போக ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வரும் காரியங்கள் என்னென்னு ஆண்டோட பேச ஆரம்பிப்பார். மகள் இந்த காரியம், இந்த பாரு மகள், இந்த மகள் போறா, ஒரு சூசைட் பண்ண போறா, அவன்கிட்ட போய் நீ பேசணும், ஆண்டோட பேச ஆரம்பிப்பார். அவனுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு, கடன் பிரச்சனைகள் சோர்ந்து போயிருக்கான், என்ன செய்ய தெரியாம இருக்கிறான், அவன்கிட்ட போய் நீ பேசு அப்படின்னு சொல்ல வைப்பார். யாராவது அப்படியே உள்ள போங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரோமர்கள் நிருபத்துல 8வது அதிகாரத்தை திருப்புங்க. அதிகாரத்துல 26வது வசனம் சொல்லுது பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும்
நமது பலவீனங்கள் என்று நமக்கு உதவி செய்கிறார். நாம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சின் மூலமாக நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எவ்வளவு பெரிய ஆவியானவர் பாருங்க. சில நேரம் யார்ட்டையுமே சொல்ல முடியல, யார்ட்டையுமே போய் அழ முடியல அப்படின்னு நினைக்கும் போது தனித்து ஆண்ட சமூகத்துக்கு வாங்க. ஆண்டு கிட்ட உட்கார்ந்து அப்படி துதித்து பாடி ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து வாக்கு கடங்காத பெருமூச்சு நம்மளை அறியாம அழுது நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி ஆண்ட சமூகத்துல அர்ப்பணிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை ஆண்டவர் உங்க கூட நெருங்கி வரும். அதான் சொல்லுது ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்ப்போம். இதுவே நீங்கள் சேர்த்துக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ ஆராதனையில அநேக காரியங்கள் இருக்கு. அப்போ புத்தியுள்ள ஆராதனை என்னது? நம்ம செய்த தப்பிதங்கள், நம்மளை நம்பி இருந்த காரியங்கள். அங்க சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக்குங்க. உங்க சரீரம் அப்போ ஆண்டவருக்கு நம்ம பரிசுத்தமாய் அந்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறது தான் ஆராதனையே. புத்தியுள்ள ஆராதனை என்னது? நம்மளை பரிசுத்தமாய் அந்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறது ஆராதனை. இப்போ நம்ம வெளியிறமா பார்க்க நம்ம எல்லாமே பரிசுத்தவான் போல பரிசுத்தவாட்டி போல இருப்போம். ஆனா இருதயம் எப்படி இருக்கு? இன்னைக்கு அது நோக்கமே அதுதான். ஆராதனை ஆண்டவருக்கு உரியது. அதை நம்ம பரிசுத்தமாய் அர்ப்பணிக்கிறோமா? அநேக ஆராதனைகள்ல எமோஷன்ஸ்ல நம்ம போய்கிட்டு இருக்காங்க. யாரையும் நம்ம குற்றம் சொல்றதுக்கு இல்லை, நம்ம எப்படி இருக்கிறோம் அதை நம்ம பார்ப்போம். ஆராதிக்கும் போது நம்ம ஆண்டரோடு உறவாடுகிற அந்த பிரசன்னம், அவர் நம்ம கூட இறங்கி விடுகிற அந்த ஒரு பிரசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. இன்னைக்கு ஆண்டத்தை அர்ப்பணிக்க போறோம். ஏன்னா ஆண்டவர் அவர் விலகாதவர். ஆண்டவர் சொன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. வாக்கு பண்ணாருன்னா அவர் மாற மாட்டார். நம்ம தான் கையை உதறிட்டு ஓடுறோம். இன்னைக்கு அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். இன்னைக்கு அப்படி இருக்கிற இடத்துல வேகமா எந்திரிக்க பார்ப்போம். கொஞ்ச நேரம் அப்படி கண்களை மூடி நீங்க அப்படியே அந்த ஆராதனை ஆண்டரை உயர்த்தி அவர் பிரசனத்தை உணர்ந்து துதிக்க போறீங்க. அவர் பிரசனத்தை நீங்க ஃபீல் பண்ணணும். என்னுடைய சத்தத்தை கேட்டு நீங்க துதிக்க கூடாது. கொஞ்ச நேரம் நம்ம துதிக்க போகிறோம். அப்படி ஆண்டரோட நீங்க கனெக்ட் ஆகுறத நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டோட சத்தத்தை கேட்கறது நீங்க பார்க்க போறீங்க. நான் உங்களுக்கு லீட் பண்ற மட்டும் தான் செய்வேன். நீங்க அப்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. கண்களை மூடி பக்கத்துல இருக்கவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் என்ன பார்த்துவாங்க. ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக் தெரியுமா? நான் ஃப்ரீயா வர்ஷிப் பண்ண என் பக்கத்துல எதுவும் நினைச்சிருவானோ அப்படின்னு நம்ம அன்னைக்கு நம்ம யோசிப்போம். ஏன்னா எனக்கு அப்படி காரியம் இருந்துச்சு. அதனால சொல்றேன், யூத் ஸ்டேஜ்ல எனக்கு இருந்துச்சு. நான் ஃப்ரீயா வர்ஷிப் பண்ண என் பக்கத்துல இருக்கிற இந்த சகோதரன் பார்த்து எது நினைச்சிருவானோ கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம். கொஞ்சம் நம்ம நல்லா ஒரு கண்ணோட்டம் தெளிவா இருக்கணும்னா, நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்றோம்னு நினைக்கிறோம்ல, அந்த நபர் நம்ம வாழ்க்கையில கூட கடைசி வரை இருக்க போறது இல்லை. ஆனா நம்ம விடுதலையா ஆராதிக்கிற அந்த தேவன் நம்ம கூட நிரந்தரமா இருக்க விரும்புகிறார். அதனால யாரையும் பார்க்காதே, கண்கள் மூடி இருக்கட்டும். அப்படி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை பார்த்து அப்படி கண்கள் மூடி இருக்கட்டும். அந்த கண்கள் எல்லாம் மூடட்டும். வேற எதையும் பார்க்க வேண்டாம். இந்த இடத்தை எல்லாவற்றையும் மறந்து இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரை, நீங்க இங்க கூட இருக்கிறவர், இங்க கூட அசைவாடுகிற தேவன் எங்க மத்தியில நீங்க இருக்கிறீங்கப்பா. மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுகிறே.
விலகாத தேவனே, மேகம் நீர், உன் செல்வமே நீர். விலகாத மேகம் நீர், செல்வமே நீர். ஆவியானவரே, அன்பில் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பில் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே.
சொல்றத நாங்க கேட்போம் பாருங்க. கண்கள் மூடி இருக்கட்டும். கண்கள் மூடி இருக்கிற அந்த நிலைமையில ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து நாள் வரைக்கும் நடத்தி வந்தார்கள, தாயின் கருப்பத்தில் இருந்து உருவான நாள் முதலாய் இந்த நொடி வரைக்கும் அவர் நம்மளை தைரியப்படுத்தி கொண்டு வந்தார். சிலருடைய எண்ணங்கள், நான் இருக்கிறது காட்டிலும் செத்தா நலனுந்த நாங்க நீ வந்த மகளே மகனே, இசப்ப சொல்றாங்க, நம்பிக்கை இல்லாம இருந்த, ஏதோ இருக்கும் இருந்துட்டு போகணும்னு வந்த இசப்ப உங்களோட தெளிவா பேசியிருக்கிறாங்க. இசப்ப உங்களோட தெளிவா பேசியிருக்கிறாங்க. அந்த கல்வாரி சிலுவையில உனக்காக ஒரு அடிக்கப்பட்ட அந்த காட்சியை பார் மகளே. உனக்கு விரோதமா எழுந்திருக்கிற சூழ்நிலை பார்த்து நீ சோர்ந்து போகிறாயே, இது தாங்க முடியல, இந்த காரியம் முடியலன்னு உயிரிழத்துல சோர்ந்து போறல்ல, அப்பாவுடைய முகத்தை நோக்கி பாரு. அந்த கல்வாரி சிலுவையில இவர்தான் இயேசுன்னு சொல்ல முடியாதபடி அவருடைய ரூபங்கள் மாற்றப்பட்டு அவர் ரூபங்கள் மாறி போயிருந்தது. அந்த அன்பை எண்ணி ஆண்டவரை பார்த்து ஹிருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா? ஹிருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? நமக்காக அடிக்கப்பட்ட அந்த கைகளை பாருங்க. பூரண அழகுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருந்த அவருடைய அழகு எல்லாம் இழந்த அந்த கல்வாரி சிலுவையில, தங்கச்சி தம்பி உனக்காக எனக்காக தானே எல்லாவற்றையும் இழந்தாரு. ஒன்று இல்லாம அவரை பார்த்து இவர் தான் இயேசு சொல்ல முடியாது, அப்படி உருவத்தை இழந்து போனாரு. நம்ம ஏழாம நமக்கு இல்லாத சொல்லி சொல்லி புலம்பிட்டு இருக்கிறோம். நமக்காக ஒரு அடித்த இயேசு நோக்கி பார். ஒரு அன்பை உணர்ந்து ஹிருதயத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிக்கிற யாரையும் பார்க்காத, யாரையும் என்னை கூட பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற அவரை மாத்திர பார்த்து கண்களை மூடி அவரை பார்த்தப்பா, நான் வாழ்கிற நாட்கள் உமக்காகத்தான் இருந்தேன், நான் அந்த வண்ணமா இருந்தேன், உங்களோடு நான் போக விரும்புகிறேன். வாழ்க்கை மாறுவதற்கு ஒரே ஒரு ஆள் நீங்க மாத்திரம்தான். நீங்க இல்லைன்னா வாழ்க்கை மாற முடியாது. நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை செய்ய எங்களை முற்றிலுமாக பார்த்து அர்ப்பணிக்கிறேன். அந்த கல்வாரி சிலுவை காட்சி உங்க கண்களுக்கு முன்பாக, சிலர் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் காட்டி கொண்டிருக்கிற பார் மகளே, உனக்காக என்னுடைய காயங்களை பார், உனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த வேதனை நிறைந்த காட்சிகளை பார், என் உடல் முழுவதும் வலைக்கு தொங்கப்பட்ட அந்த காட்சிகளை பார் என்று சில கண்களுக்கு முன்பதாக அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட அப்பாவுடைய சிலுவை காட்சி உங்க கண்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பாடு, எவ்வளவு நமக்காகத்தான் கல்வாரி காட்சி எண்ணி கண்களை மூடி ஹிருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உமக்காக மாத்திரம் தான் வாழ்வேன். நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை மாத்திரம் தான் செய்வேன். இனிய வாழ்க்கையை ஒரு வித்தியாசமா இருக்கணும், உண்மை மாத்திரம் வெளிப்படுத்துற வாழ்க்கையா இருக்கணும், உமக்காக மாத்திரம் தான் வாழ்வேன், உண்மை மாத்திரம் தான் நேசிப்பா, வேற எது எனக்கு வேண்டாம்னு சொல்லி அர்ப்பணி போல இருதயத்துல கரங்களை வைத்து ஆண்டரை பார்த்து சொல்லுங்க பாப்பா. இருதயத்துல உங்க கரங்களை வைத்து ஆண்டரை பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலி
உணர்ந்து அவரை பார்த்து என் இயேசு ராஜனே, என் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வது நானே. என் எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வது நானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. இறுதியோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்காக மாத்திரம் நான் சொல்லி அப்படி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறவங்க, அப்படியே உங்க இதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படி அர்ப்பணிப்போடு கண்கள் மூடி இருக்கு, உங்களை அப்படி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உன்னை தேடுவேன் நான் அல்லப்பா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உன்னை தேடுவேன், அழைத்தீரே உன் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உன் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. உமக்காக வாழ்கிற ஒரு சந்ததியார், ஆண்டவர் உங்க பிரசனத்தை சுமந்து செல்லுகிற ஒரு சந்ததியார், உங்க பிரசனம் உங்க பிள்ளைகள் மேல பலமாய் ஊற்றப்படட்டப்பா. ஒரு உன்னத அபிஷேகத்தால் பிள்ளைகளை நிரப்பி நீங்க பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எந்த இடத்துக்கு சென்றாலும் எங்கு வந்தாலும் உங்க பிரசன்னம் பலமாய் உங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டும். இப்பொழுது உங்க மகிமை பலமாய் ஆட்கொள்ளப்பா. இனி இந்த உலகத்தை பார்த்தல்ல, இந்த உலகத்துக்காக அல்ல, என்னை தேர்ந்தெடுத்த என் தேவனுக்காக, என்னை உருவாக்கினவருக்காக நான் ஓடுவேன் என்று இந்த பிள்ளைகள் உமக்காக ஓட, உம்மை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற, உங்க பிரசன்னம் பலமாய் உங்க பிள்ளைகளை இப்பொழுது இறங்குவதாக. ஓரியா சந்தடலரலமா தீபாவுதியான் தடல சகபடலரலமா. உங்க பிரசன்னம் பலமாய் மூடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு மேல பலமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நல்ல கடலை கட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் பிரசன்னம் பலமாய் மூடட்டப்பா. உங்க பிள்ளைகளை இன்னும் பலமாய் ஆட்கொள்ளட்டப்பா. உங்க பிள்ளைகளை நீங்க வேறுபிக்கிற உங்க மகிமை கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை பலமாய் இறங்குவதாக. ஆண்டவரை நீங்க நடத்துங்க, நீங்க வேறுபடுத்த காட்டுங்க, உங்க மகிமை இறங்கட்டும். விழுந்து விழுந்து போன அனுபவங்கள் இனி அல்ல. ஏனென்றால் அவர் பிரசன்னம்
விலகாத தேவ மகிமை. அவர் பிரசன்னம் அநேகரை மூடுகிற அந்த மெல்லிய பிரசன்னம், அதிலே நாமும் கூட இருக்கிற என்பதை காண்பிக்கிற அந்த மெல்லிய பிரசன்னம் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அருமையான வாலிப மகளே, உன் மேல அவருடைய பிரசன்னம் பலமாய் மூடிக்கொண்டிருக்கிறது. விலகாத தேவனாய் இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. இனி வருகிற நாட்கள்ல நீங்க நடக்கிற ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தருவ கூட நடத்துறதை நீங்க பார்க்க போறீங்க. விலகாத தேவ மகிமை கூட நடத்துகிறதை உங்க கண்கள் பார்க்க போகிறது. அவர் போக வேண்டிய வழி என்னென்பதை உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிறதை உங்க கண்கள் பார்க்க போகிறது. அந்த தேவ பிரசன்னம் பலமாய் பிள்ளைகளை மூடுகிறதற்காக உங்க நன்றியப்பா. உங்க பிள்ளைகளை ஆட்கொள்வதற்காக நன்றியப்பா. உங்க பிரசன்னம் பலமாய் இறங்கி வருவதற்காக நன்றி. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளோடு நடத்தப்படுவதற்காக நன்றியப்பா. அப்ரோஜனமானவரே, இந்த சமூகத்தில் நீ முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன் அப்பா. ஒன்றுக்கு தகுதி இல்லாத என்னை நீங்க எடுத்து பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை இன்னும் ஆண்டவரை அக்னியாய் மாற்றி அநேகர் ஆண்டவரை அடிமட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக திறந்து கொண்டேன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளை அடிமத்தனத்திலிருந்து விடுவிக்கிற கருவிகளை உங்க பிரசன்னம் மாற்றி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. மனதார துதிக்கிறோம். மீண்டும் ஆண்டவர் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறப்பா. இன்னும் அருமையான பாஸ்டரையாக நான் ஆண்டவரை மனதார ஆசீர்வதிக்கிறாங்க. இன்னும் சபைகளில் உங்க அக்கினி போடப்படட்டப்பா. எழுப்புதல் அக்கினி பலமாய் ஊற்றப்படட்டாண்டவரே. பாஸ்டரையாக உங்க பலன் இறங்கி வரட்டும். ஒரு உன்னத பலத்தால் நிரப்புங்க சார்பா. ஆண்டவர் எல்லா தேவைகள் சந்தித்து நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற சார்பா. குடும்ப தேவைகள் எல்லாம் சந்தித்து நடத்துங்க. பாஸ்டர் அம்மா கரை இருக்கட்டும், பிள்ளைகள் ஆளுக இருக்கட்டும், உங்க பாதுகாப்பின் கரை இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னொரு சபைக்கு ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற சார்பா. உங்க கரம் பலமாய் ஆசீர்வதிக்கட்டும். உங்க பாதுகாப்பின் கரம் பலமாய் இறங்கி இருக்கட்டும். உங்க கரத்தை நல்லக்குள்ள மறைக்கிறேனப்பா. நீங்க பாதுகாத்து நடத்துங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.